சமூக நீதி தான். சமூக நீதி அடிப்படையில் தான் கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் வந்தது வந்து 1980. அப்போ சங்கத்தை தொடங்கிய நேரத்தில் அப்போ வந்து முதல் மாநாடு 46 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதல் தீர்மானம். இந்த தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அந்த எமோஷன்ஸ் தான். இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்திச்சார். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்களை ஒரு முறை இல்லை பல முறை சந்திச்சார். அதற்கப்புறம் இடையில வந்து பிசி அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்தார் 1.5 வருஷம், அவரையும் சந்திச்சாரு. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பல முறை சந்திச்சாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை இல்லை பல முறை சந்திச்சார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்திச்சார். இத்தனை பேரும் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் சட்டம் இருந்தும் இதை அறிவிக்கல. சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு அறிவிக்கல. ஆனால் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா, மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பேர் சமூக நீதி அடிப்படையிலே கட்சியை தொடங்கினாங்க. தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் சமூக நீதி பேசினவங்க ஒன்றுமே அறிவிக்கல. இத்தனை பேர் கேட்டோம், தேவைகள் இருந்தோம். சும்மா அறிவிக்கிறதுனா சும்மா நான் பிளைண்டாக நான் அறிவிக்கணும்னு சொல்லலை. தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அது என்ன தேவைகள்? ஒன்று, இப்போ இருக்கின்ற கணக்கெடுப்பு 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு. 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை வச்சு தான் நீங்கள் ரிசர்வேஷனே நீங்கள் கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவில் இந்த கணக்கெடுப்பு வச்சு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக கொடுக்குறாங்க. இந்த கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சுன்னா, தமிழ்நாடு என்பது சமூக நீதி அடிப்படையில் உருவாகின ஒரு மாநிலமாக நான் பார்க்குறேன். நான் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1921 நீதி கட்சி வந்தாங்க. நீதி கட்சியில் அப்போ பனகல் மன்னர் அவர் வந்து ஒரு ஜிஓ கொண்டு வந்தார், தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை. 1927 நம்ம அப்போ நீதி கட்சியில் சுப்பராயன் அவர்கள் அவர் தலைமையில் அது வந்து